அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நம்ம எல்லாரோட 2 ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் பூஜா ஹெக்டே அண்ட் ராஷ்மிகா மந்தனா, இவங்க 2 பேரோட ஸ்கின் அண்ட் டயட் சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பூஜா ஹெக்டே. இவங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குமா, ஸோ எப்போவுமே அதை வந்து ஹைட்ரேட்டடாக வைக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் இன்னொரு முக்கியமான சீக்ரெட்டான ஒரு விஷயம் அவங்களோட பேக்கில் எப்பயுமே இருக்குமா, அதுதான் ஃபேஷியல் மிஸ்ட். இந்த ஃபேஷியல் மிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களோட ஸ்கின் எப்பவுமே பார்க்குறதுக்கு பயங்கர ஹைட்ரேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட பேக்கில் எப்பவுமே ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக இருக்குமா. அண்ட் ஆல்சோ அண்டர் ஐ பேச்சஸ், அதாவது அண்டர் ஐ வந்து அவங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குமா, ஸோ அது நல்லா ஹைட்ரேட்டடாக காட்டுறதுக்கு அண்டர் ஐ பேச்சஸுமே வந்து அவங்களோட பேக்கில் வந்து எப்பவுமே கேரி பண்ணுவாங்களாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்பயுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்க போவாங்களாம். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்குமா, டெய்லி வந்து பப்பாயா, ஆப்பிள், பனானா இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்களாம். அண்ட் ஆல்சோ சீ ஃபுட் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி ப்ரான்ஸ் அண்ட் ஃபிஷ் வந்து அவங்க சாப்பிடுவாங்களாம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஸோ ஸ்கின்னுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ இவங்களோட டயட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. கொஞ்ச நாள் வெஜ் சாப்பிடுவாங்களாம், கொஞ்ச நாள் நான்வெஜ் சாப்பிடுவாங்களாம். ஸோ இவங்க வந்து ஒரு டயட்டிஷியன் டீமே வச்சுருக்காங்களாம். எப்பவுமே ஷூட்ஸ்க்கு போகும்போது, அவுட்டோர் ஷூட்ஸ்க்கு போகும்போது அவங்களுடைய டயட்டிஷியன் டீம் வந்து அவங்க கூடவே இருப்பாங்களாம். ஸோ தட் அவங்களோட டயட்டை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு சார்ட் மாதிரி போட்டு பூஜா ஹெக்டேக்கு வந்து கொடுத்துருவாங்களாம். அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபேஸ் பேக் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது முக்கியமாக வந்து மஞ்சள் ப்ளஸ் ஃப்ரெஷ் க்ரீம், ஸோ இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு வந்து பேக் மாதிரி போடுவாங்களாம். ஸோ அதனால தான் அவங்களோட ஸ்கின் ரொம்ப நேச்சுரலி வந்து க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஹேக் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவ்வளோ தண்ணி குடிப்பாங்களாம், நிறைய தண்ணி குடிப்பாங்களாம். அண்ட் ஆல்சோ அவங்களோட ஸ்கின்னை ப்ரீத் பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்களாம். சில நைட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸ்க்கு எந்த ஸ்கின் கேருமே பண்ண மாட்டாங்களாம், மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு தூங்க போயிடுவாங்களா. ஸோ தட் அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா ப்ரீத் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமாக அவங்களோட ஃபுட்டில் வந்து கீ, அதாவது வந்து நெய் இல்லாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்களாம். ஸோ ரைஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அவங்க அதில் வந்து நெய் போட்டு தான் சாப்பிடுவாங்களாம். பிகாஸ் நெய் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு அவ்வளோ வந்து ஒரு அழகான ஒரு லூமினேட்டிங் அண்ட் ஒரு க்ளோயிங்கான ஒரு ஸ்கின் வந்து நமக்கு வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமாக அவங்க வந்து ரைஸை ஃபுல்லாக வந்து கட் டவுன் பண்ண மாட்டாங்களாம், கார்ப்ஸ் கண்டிப்பாக எடுத்துப்பாங்களாம், கொஞ்சம் கார்ப்ஸ் எடுத்துப்பாங்க. அண்ட் அதில் வந்து கொஞ்சம் நெய் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு ஃபுட் ருட்டீன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க மோஸ்ட்லி வந்து ஹோம் குக்ட் ஃபுட்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமுமே கேள்விப்பட்டோம், அவங்களோட டயட்டிஷியன் டீம் வந்து அவங்க கூடவே இருப்பாங்களாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து ஷூட்டிங்கில் வந்து அங்கே கொடுக்குற ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம், அவங்களே குக் பண்ணி இல்லைனா யாரையாவது குக் பண்ண சொல்லி தான் வந்து அவங்க சாப்பிடவும் செய்வாங்களாம். நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், முக்கியமாக ஃபிஷ் வந்து அவங்களோட டயட்டில் எப்போவுமே இருக்குமா. அண்ட் ஆல்சோ ஃபைனலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப மினிமலான மேக்கப் தான் போடுவாங்களாம். கண்டிப்பாக அவங்களோட ஸ்கின்க்கு வந்து ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஷூட்டிங் இல்லாத டேஸில் வந்து மேக்கப்பில் எதுவுமே போட மாட்டாங்களாம். ஸோ இதுதான் அவங்களோட பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகா மந்தனாவோட ஸ்கின் எப்படி தான் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து யோசிச்சுட்ருப்போம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க பண்ணுறது ஐஸ் தெரப்பி. மார்னிங் எழுந்த உடனே வந்து ஒரு பவுலில் வந்து ஃபுல் ஆஃப் ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் ஐஸ் வாட்டர், அதில் வந்து அவங்களோட ஃபேஸை நல்லா டிப் பண்ணுவாங்களாம் ஒரு 5 to 10 minutes. ஸோ அதுலேயே வந்து அவங்களோட ஸ்கின் அப்படியே பயங்கர ஒரு கிளாஸி ஸ்கின்னாக வந்து இருக்குமா. அண்ட் ஆல்சோ அந்த அண்டர் ஐ பஃபினஸ் இல்லை ஃபேஸே வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து இது பண்ணுறதுனால வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட டயட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 100 grams ஆஃப் ரைஸ்னால் 100 grams ஆஃப் ரைஸ் தானே, அதுக்கு மேலே வந்து அவங்க 1 கிராம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கவே மாட்டாங்களாம். அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக கூட அந்த ஒரு வீடியோ பார்த்துருப்போம், ஒரு பார்ட்டியில் வந்து அவங்களுக்கு கேக் கொடுத்துருப்பாங்க, பட் அவங்க வந்து கேக்லாம் சாப்பிட மாட்டேன் பிகாஸ் டயட்டிஷியன் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கேக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஹெல்த் கேர் ரிச்சுவல்ஸை வந்து பயங்கரமாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக காலையில் எழுந்த உடனே 1 liter ஆஃப் வாட்டர் வந்து அவங்க கண்டிப்பாக குடிச்சிருவாங்களா. அண்ட் ஆல்சோ வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து டெய்லி மார்னிங் வந்து அவங்க எடுத்துப்பாங்களாம். அண்ட் ஃபேஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டபுள் கிளென்சிங் வந்து சொன்னாங்க. அதாவது டபுள் கிளென்சிங் அப்படின்னா 2 ஃபேஸ் வாஷ் வந்து வச்சுப்பாங்க, ஒன்று வந்து மைல்ட் அண்ட் இன்னொரு வந்து ஒரு டீப் கிளென்சர் ஃபேஸ் வாஷ் வந்து வச்சுப்பாங்க. ஸோ டபுள் கிளென்சிங் வந்து எப்பவுமே அவங்க பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர், இது ரெண்டுமே இல்லாமல் அவங்க வெளியவே போக மாட்டாங்களாம். மார்னிங் எழுந்த உடனே வந்து டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க வந்து மாய்ஸ்சரைசர் போடுவாங்க, அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அவங்களோட மேக்கப்பே போடுவாங்களாம்.
அண்ட் ஆல்சோ டயட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு என்னென்ன டயட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சூட் ஆகாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து சில வெஜிடபிள்ஸ் லைக் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கேப்சிகம், பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து சுத்தமாக சூட்டே ஆகலையா. ஸோ அவங்களோட கம்ப்ளீட்டாக அவங்களோட டயட்லேருந்து இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். அண்ட் ஆல்சோ அவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின்னுக்கோ உங்களோட பாடிக்கோ என்னென்ன மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து அலர்ஜிக்காக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் கேரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வைட்டமின் சி. இது நிறைய இடங்களில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளையுமே நிறைய பேர் வந்து இந்த வைட்டமின் சி சீரமாக இருக்கட்டும், பில்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். அவங்களுமே வந்து வைட்டமின் சி வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து எப்போவுமே இருக்குமா. அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வைட்டமின் சி வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ராஷ்மிகா மந்தனாவுடைய க்ளோயிங் ஸ்கின்னுக்கு இருக்கக்கூடிய சீக்ரெட். இடைவெளி அப்படின்னு நம்ம பாக்கறச்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் ஒருத்தருக்கு உண்டான ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்றச்ச வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோமா. சோ அந்த மாதிரி 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு ஃபீட்டோ இல்ல ஒரு ஹேண்ட் இதுல எடுத்துக்கிட்டோம்னா 3 feet by 3 feet ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் கம்ஃபர்டபுளா எல்லாமே சர்க்குலேஷன், ஆக்சிஜன் எல்லாமே சர்க்குலேட் ஆகி அவங்க வந்து ஒரு கூட்ட நெரிசல்ல ரொம்ப நெருக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு தேவையான இடைவெளி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஸ்கொயர் மீட்டர் which is around 3 feet to 3 feet ஒரு நார்மலா ஒரு இப்போ நம்ம மக்கள் எடுத்துக்கோங்க, ஒரு யோகா மேட்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபார் an எக்ஸாம்பிள். சோ ஒருத்தர் வந்து ஒரு யோகா மேட்ல நிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த அளவுக்கு சைஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து தேவைமா. ஒரு இடத்துல வந்து கம்ஃபர்டபுளா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நிக்கிறது. இன்னொன்று வந்து ஏன் இந்த மாதிரி நிறைய க்ரௌட் கூடுற இடத்துல என்ன விஷயம் நம்ம பாடியில் நடக்குது? பிகாஸ் டீஹைட்ரேஷன் அப்படின்னு கேள்விப்பட முடியுது. லேக் ஆஃப் ஆக்சிஜனா, இல்லை மேபி ஒரு பேனிக்னால வந்து அவ்வளோ தூரம் இவ்வளோ பேர் மயங்கி விழுந்தாங்களா? என்ன மெக்கானிசம் ஆக்சுவலி அந்த டைமில் நடக்கும் மேம் பாடியில்? சீமா இது எல்லாமே நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே அட் அ டைம் வந்து மோஸ்ட்லி நடக்குமா. சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கும். இப்போ ஒரு கூட்டமான இருக்கிற இடத்துல ஸ்பேஸே இல்லாத இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஏரே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைவெளி நம்மளுக்கு இல்ல அப்படின்னா மக்களுக்கு வந்து அந்த அந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் ஆகப்பட்டது குறையுமா. ஏன்னா மக்கள் வந்து சுவாசிக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து மொத்தமா வந்து வெளியேறி கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் அதிகமாகி ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறையும். சோ அந்த ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து குறையச்ச வந்து பிளட் சர்க்குலேஷன் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து மயக்கம் வர ஆரம்பிக்கும். சோ அந்த மயக்கம் வரும்போது அடுத்தது என்ன ஆகும், அடுத்தது ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு மயக்கம் வரும்போது நம்மள அறியாமலே நம்மளுக்கு பேனிக் வரும். சோ அந்த பேனிக் வரும்போது நம்மளுக்கு இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்த்துதான் வந்து நம்மள வந்து மயக்கம் வந்து நம்மள கீழே விழ வைக்கிற வந்து ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்னா சேரும். ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு ஆகுது அந்த இடத்துல நம்மளால மூச்சு விட முடியல. ஏன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மூச்சு விட முடியலனாவே ஆட்டோமேட்டிக்லி பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மூச்சு விட முடியாததுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா லோ ஆக்சிஜன் லெவல்ஸ். சோ அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேனிக். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் இன் ஒன் இது. சோ அந்த மாதிரி அதே மாதிரி நெரிசலா இப்ப ரொம்ப பக்கத்துல இருக்காங்க, நெருக்கமா இருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் அந்த மூச்சு விடக்கூடிய ஸ்பேஸ் கூட இருக்காது. லங்ஸ் வந்து இப்ப எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பாடி எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ அந்த ஸ்பேஸும் இருக்காது. அழுத்தம் கொடுக்கும், செஸ்டுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது அவங்களால மூச்சு விட முடியாது. சோ இது எல்லாமே ஃபைனலா பேனிக்ல கொண்டு போய் விடும். அண்ட் ஃபர்ஸ்ட் அது வந்து நம்மளுக்கு அந்த மயக்கம், அந்த டிசீனஸ் பிகாஸ் ஆஃப் லோ ஆக்சிஜன் லெவல்ஸ் அதோட தான் நம்மளுக்கு இது ஸ்டார்ட் ஆகும். சோ இது எல்லாமே வந்து கம்பைன்டு தான். தீஸ் ஆர் ஆல் ரீசன்ஸ் விச் ஆர் கம்பைன்ட். இந்த கம்பைன்ட் ரீசனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது. இப்போ இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகுறது. ஆமாமா. கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஆக்ஸிஜன் லெவல் நம்மளுக்கு குறையுது, பிளட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு குறையுது அப்படின்ற பட்சத்துல வந்து ஆட்டோமேட்டிக்லி பிளட் ஃப்ளோ வந்து ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, பிரெயினுக்கு எல்லாத்துக்குமே குறையும்போது ஆட்டோமேட்டிக்லி ஹார்ட்டும், லங்ஸும், பிரெயினும் எல்லாமே ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். குறைய ஆரம்பிக்கும் போது தான் வந்து இது வந்து இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றதமா போகும் உங்களுக்கு. சோ இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர் பிளஸ் கார்டியாக் அரெஸ்ட்ன்றது டிஃபரெண்ட். கார்டியாக் அரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு விதத்துல வந்து நம்ம அதை வந்து ரிவைவ் பண்ணக்கூடியது. ஹார்ட் அட்டாக்ன்றது டோட்டலா டிஃபரெண்ட். சரிங்களா. சோ இந்த கார்டியாக் அரெஸ்ட்ன்றது இந்த மாதிரி பேசிக்கான இந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் போகல, நம்மளுக்கு பிளட் ஃப்ளோ போகல அப்படின்னும் போது இமீடியட்டா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதை கண்டிப்பா நம்மளால ரிவைவ் பண்ண முடியும். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.